செப்டம்பர் 8ஆம் தேதி நாம் எடுத்திருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 24,700 கால் ஆப்ஷன் நம்ம எடுத்துருக்குறோங்க. நம்ம எடுத்ததில் ஃபஸ்ட்டு கேண்டலே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பர்பிள் கலர் கேண்டில் வந்திருக்கு. நல்ல செல்லிங் ப்ரெஷர் கேண்டில் நம்ம வெயிட் பண்ணுறோம். ஏன்னா பெரிய விக் இருக்குது, அதனால் நாம் எடுக்க வேண்டாம், வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்திங்கன்னா 9:27க்கு ஒரு பர்பிள் கலர் கேண்டில் வருது. அப்போது ஒரு ஜென்யூன் பையும் வருது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம டைம் ஜோனுக்கு மேலேயும் கேண்டில்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்மளோட என்ட்ரி வந்து 131 நம்மளோட என்ட்ரிங்க, 132 நம்மளோட என்ட்ரி. நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் எங்கே இருக்குங்க, 151 இருக்குது நமக்கு. அப்போது நமக்கு இந்த இடத்துல வந்து நமக்கு 20 பாயிண்ட்ஸ் கொடுத்துருச்சு. அது ஹையை பொறுத்த வரைக்கும் வந்து 168 வரைக்கும் 177 வரைக்கும் போயிருக்கு. பட் ஆனால் நம்ம வந்து டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா இன்னொன்று செகண்ட் டார்கெட் 157 வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நாம் ஃபர்தராக வந்து அடுத்த என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுறோம். ஏன்னா அடுத்த என்ட்ரியும் பார்த்திங்கன்னா விவேப் பக்கத்திலே இருக்கிறதுனால எந்த என்ட்ரியுமே நாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் நாம் சொல்கிறோம். அதுக்கு பிற்பாடு கரெக்டாக நம்ம இது எல்லாமே ட்ரெண்ட் லைன் வந்து ரெட் கலர் ஆகிடுச்சு. நீங்கள் பாருங்கள், ட்ரெண்ட் லைன் ரெட் கலரு. அந்த இதில் பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்து நமக்கு ரெட் கலரில் இருந்த ட்ரெண்ட் லைன் எல்லாமே நமக்கு எப்போ மாறுது அப்படின்னிங்கன்னா கரெக்டாக வந்து நமக்கு 11:15க்கு தான் நமக்கு அடுத்த நம்மளுக்கான என்ட்ரி வந்து எங்கே வருதுங்க, நமக்கு பார்த்திங்கன்னா 15க்கு 11:09க்கு ஒரு பர்பிள் கலர் கேண்டில் வருது. ட்ரெண்ட் லைன் வந்து ஆரஞ்ச் ஆகிடுச்சு, ஜென்யூன் பை சிக்னல் வந்துடுச்சு. அப்போ ஜென்யூன் பை நமக்கு எந்த பாயிண்டில் ஜென்யூன் பை வருதுங்க, 148ல் நமக்கு ஜென்யூன் பை வருது. அதிலேருந்து அதனோட ஸ்டாப் லாஸ் பார்த்தா 134 தான். அதுக்கப்புறம் நம்ம டார்கெட் எங்கே அது வந்து வருதுன்னா 162ல் நமக்கான டார்கெட் வருது. அப்போது நமக்கு 147லேருந்து 163 வரைக்கும் நமக்கு டார்கெட்டு முடியுது. நமக்கு இங்கே ஒரு 20 பாயிண்ட்ஸ் கிடைக்கிது. முன்னே ஒரு 20 பாயிண்ட்ஸ் கிடைச்சிச்சு, அப்புறமும் ஒரு 20 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா நம்மளோட குரூப்பில் வந்து ட்ரெண்ட் லைன் ஆரஞ்சாக இருக்கிற வரைக்கும் இருந்தவங்களும் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. பட் நம்ம அட்வைஸ் பண்ணுறது டார்கெட் முடிஞ்சிச்சா உடனே வெளியில் வந்துடுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் மட்டும் 12:33க்கு ஒரு பெரிய பர்பிள் கலர் கேண்டில் வந்துருச்சு. அந்த பர்பிள் கலர் கேண்டிலோட சைஸே பார்த்திங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸுங்க. நாம் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா நமக்கு ஸ்பேஸ் இல்லாமல் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அதனால் நாம் வெயிட் பண்ணுறோம். அங்கே ஒரு ஜென்யூன் பை கரெக்டாக நமக்கு ஜென்யூன் பை வந்து 183ல் ஜென்யூன் பை வருது. அதுக்கப்புறம் 207 வரைக்கும் அது போகுது. பட் ஆனால் நமக்கான டார்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளோட டார்கெட்டை அது அச்சீவ் ஆகலை. திரும்பவும் நமக்கு 190ல் நம்மளோட ட்ரெண்ட் லைன் வந்து கலர் மாறுது, ரெட் கலருக்கு வருது. அதனால் நாம் வெளியே வந்துடும். அங்கே நமக்கு கிடைக்கிறது ஒன்லி 9 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு கிடைக்கிது. அதனால் அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு கால் சைடில் என்ட்ரிஸே கிடைக்கலைங்க. எல்லா என்ட்ரிஸும் நமக்கு மாறிடுச்சு. ஸோ நம்மளோட என்ட்ரிஸ் இங்கே தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நமக்கான புட் சைடு என்னவாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம புட் சைடு பார்த்தோம்னா மார்னிங்கு நமக்கு ஃபஸ்ட்டு கேண்டல்லேருந்தே ரெட் கலர் கேண்டில். நம்ம ரெட் கலர்னு பார்த்தாலே நாம் அந்த சைடே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். இங்கே எல்லாமே ரெட் கலர் கேண்டில்ஸ் தான். இப்போ கூட பர்பிள் வந்திருக்கு, 10-12க்கு ஒரு பர்பிள் கலர் கேண்டில் வந்திருக்கு. அதனோட ப்ரீவியஸ் கேண்டலும் ரெட்டு, அடுத்த கேண்டலும் ரெட்டு. ஸோ நாம் அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். மீண்டும் ஒரு பர்பிள் வந்திருக்கு, அடுத்த கேண்டலும் ரெட்டு தான். அதையும் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா திரும்பவும் பார்த்திங்கன்னா நம்ம டைம் ஜோனுக்கு கீழே இருக்குது. அதனால் நம்மளோட என்ட்ரிஸே நம்ம பிளான் பண்ணவே இல்லை. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், நம்மளோட குரூப்பில் எல்லாருக்குமே தெரியும், ரெட் கலர் கேண்டில் இருக்கும்போது நம்ம பை சைட் பிளான் பண்ண மாட்டோம். அதே மாதிரி அந்த டைம் ஜோனுக்கு
கீழே இருக்கும்போது நம்ம பண்ண மாட்டோம். அப்போது நமக்கு 136க்கு கரெக்டாக நமக்கு ஒரு பர்பிள் கலர் கேண்டில் வருது. அடுத்த கேண்டில் வந்து ஆரஞ்சு கலர் ஜென்யூன் பையும் வருது நமக்கு. அந்த ஜென்யூன் பை வந்து பெரிய மூமெண்ட்டெல்லாம் இல்லை, அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. திரும்பவும் பார்த்திங்கன்னா ஒரு 11:45க்கு சடன் மூவ். கரெக்டாக நம்மளோட என்ட்ரி வந்து 85ல் நமக்கு ஜென்யூன் பை வருது. நம்மளோட டார்கெட் எங்கேங்க, ஃபஸ்ட்டு டார்கெட்டு 118ல் நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டு வருது. அப்போது 30 பாயிண்ட்ஸ் நமக்கு புட் சைடு கிடைக்குது. அதுக்கு மேலே போகிறது நம்ம கவலைப்படுறதில்ல. ஏன்னா நாம் வந்து கரெக்டாக அந்த டார்கெட் லைனை நம்ம எக்ஸிட் பண்ணணுன்றது தான் நம்மளோட ரூல்ஸு. அப்போ உங்களுக்கு கரெக்டான இடத்துல நம்ம என்ட்ரி வந்து வருது. இவ்வளோ நேரம் புட் சைடு கால் சைடு இருந்த மார்க்கெட்டு சடனாக நம்ம திரும்பினாலும் நமக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்கு பர்பிள் வருது, ஆரஞ்சு கலரில் ஒரு ஜென்யூன் பை வருது, என்ட்ரு ஆகிறோம். நமக்கான டார்கெட்டு ஈஸியாக உங்களுக்கு இங்கே 30 பாயிண்ட்ஸ் கொடுக்குதுங்க. இதுதான் நமக்கான இது. அப்போ கால் சைடில் ஒரு 35 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு, புட் சைட்லேயும் நமக்கு 30 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இது மாதிரி ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு பை எடுக்கணும் அப்படின்னா நம்ம இண்டிகேட்டர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் இந்த இண்டிகேட்டர் வேணும் அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். 9600724756. இன்னொரு வாட்ஸ்அப் நம்பர் 6383724756. இந்த 2 நம்பர்லேயும் நீங்கள் எங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் மெசேஜ் கொடுத்து இந்த இண்டிகேட்டரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் என்ட்ரி எடுக்கிறதுக்கு. உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எங்கன்றது உங்களுக்கு தெரியும், டார்கெட் எங்கன்றது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களால் வந்து மீன் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ இந்த இண்டிகேட்டரை வந்து நீங்கள் பார்க்கணும், பர்ஃபார்மன்ஸை பார்க்கணும், இல்லை நான் ட்ரேடிங் கூட பண்ணணுன்னா எவ்ரி மார்னிங் ட்ரேடிங் ஹவர்ஸில் மார்னிங் வந்து 9 o'clock எங்களோட ஜூம் மீட்டு ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் அந்த ஜூம் மீட்டில் கலந்துக்கலாம். அதுக்கும் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ரெக்வெஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க்கு கொடுப்போம். நீங்கள் ஜூம் மீட்டிங்கில் இண்டிகேட்டரை தெரிஞ்சுக்கிற வரைக்குமோ புரிஞ்சிக்கிற வரைக்கும் கூட உங்களுக்கு 3 to 5 days உங்களுக்கு ஜூம் மீட்லேயே உங்களுக்கு அசஸ் கொடுப்போம். நீங்கள் தாராளமாக இதை பண்ணிக்கலாம். உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருப்போம். தேங்க்யூ.